ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். எந்த சஹாபாக்கள்? நபிகள் நாயகத்தை இறை தூதராக ஏற்றுக்கொண்ட நபித்தோழர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி அமர்ந்திருக்கிற நேரத்தில் மக்காவிலே ஒருவர் இருக்கிறார். அவர் முகமது என்று சொல்லப்படுகிறார். அவர் இறைவனின் தூதர் என்று சொல்கிறார். இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்கிறார். அவர் ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார். அந்த கொள்கையை மக்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை நிறைய பேர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவரை போய் நாம் சந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்காவில் இருக்கிற பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தை சந்திப்பதற்காக வருகிறார்கள். அப்படி கொண்டு கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறார்கள். யாரோட உட்கார்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னா, இவர்கள் யாரை இழிவாக கருதினார்களோ, யாரை இவர்கள் மோசமாக கருதினார்களோ, யாரை இவர்கள் அடிமையாக நினைத்தார்களோ, யாரை இவர்கள் வேலைக்கு வைத்திருந்தார்களோ அவர்களோடு நபிகள் நாயகம் சரிசமமாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். கொள்கையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வந்த உடனே அந்த நேரத்தில் தான் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்கிற ஒரு நபித்தோழர் வருகிறார். கண் தெரியாத ஒரு நபித்தோழர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் பெரும் தலைவர்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு நபித்தோழர் வருகிறார். பேச்சுவார்த்தை என்னது? நாங்கெல்லாம் பெரிய ஆட்கள், எங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், மக்கால பெரிய இடத்துல எங்களை வச்சிருக்க வேண்டும், எங்களுக்கு பிறகுதான் எல்லாம் என்று பேச்சுவார்த்தை நடக்கிறது. அந்த இடத்துல இவர் வருகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்தும் பார்க்காததை போன்று அவர் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள், அல்லது பார்த்து விட்டு பார்க்காதது போன்று இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நபிகள் நாயகம் இருக்கிறார்கள். அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்கிறான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அம்ம சூரா என்கிற சூறாவில் அபச என்கிற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அபசவத்தவல்லா அப்படின்னா அவர் கடுகெடுத்தார், முகத்தை திருப்பிக் கொண்டார். இந்த இறை தோழருக்காக வேண்டி இறக்கப்பட்ட வசனம். முகமது, நீங்கள் எதற்காக முகத்தை திருப்பிக் கொண்டீர்கள்? ஏன் கடுகெடுத்தீர்கள்? நீங்கள் ஏன் ஒதுக்கினீர்கள்? ஏன் வெறுத்தீர்கள்? அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கு என்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் கண்டிக்கிறான். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமரசமும் இல்லாமல் சொல்கிறார்கள், முகமதே, உங்களுடைய கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா நீங்க எங்களை மக்காவில் ரொம்ப பெரிய இடத்துல வச்சா நாங்க ஏற்றுக்கொள்றோம், உங்களுக்கு அதை தர்றோம், உங்களுக்கு இது தர்றோம். ஆசை வார்த்தைகளை காட்டுகிறார்கள். இவ்வளவு கோடான கோடி பணங்களை உங்களுக்கு தருகிறோம், டாலர் தர்றோம், தினார் தர்றோம், திர்ஹம் தர்றோம். மக்காவிலே உங்களுக்கு ஆட்சி தலைவர் பொறுப்பை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். அழகான பெண்கள் வேண்டுமா? அது உங்களுக்கு மக்காவில நீங்கள் காட்டுகிறோம், நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல பேரம் பேசுகிறாங்க. இன்னைக்கு அதான் உள்றான். இன்னைக்கு பெரும் பெரும் அரசியல்வாதிகள் இருந்து நடிகர்கள் இருந்து எல்லாரும் உணர்றதுக்குரிய மிக முக்கியமான காரணம் பணம். காட்டின கீழே விழுந்துடுறான். ஈடு ரேடு அப்படின்னா கட்சியை துவங்கிடுறான். பிடிச்சிருவேன் அப்படின்னா ஏதாவது ஒரு பேனர் வச்சிடறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் நெருக்கடி கொடுத்தார்கள். மக்காவில பணத்தை காட்டினார்கள். எவ்வளவு வேணுமோ மக்காவில் இருக்கிற எல்லா சொத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆட்சி வேணுமா? நீங்களே வச்சுக்கோங்க. அழகான பெண்களை மனமுடிக்கிறீர்களா? வச்சுக் கொள்ளுங்கள், எடுத்துக் கொள்ளுங்கள். கையை காட்டுங்க, நாங்க முடிச்சு வைக்கிறோம். நாங்க ரசூலுல்லாஹ் அஸ்ஸரவையில உலகத்துல இது மாதிரியான ஒரு தலைவன் இனி வரப்போவதில்லை, அப்படிப்பட்டவர். அதனால நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம். நபிகள் நாயகத்தை ஏன் நாம் நேசிக்கிறோம் என்றால், நம்மின் உயிரை விட நாம் ஏன் நேசிக்கிறோம் என்று சொன்னால், பணத்திற்கோ பொருளுக்கோ பதவிக்கோ பெண்ணுக்கோ எதுக்கும் அசந்தாதவர்கள். என்னுடைய ஒரே பேச்சு ஒற்றை வார்த்தையில் சொன்னார்கள், எனது வலது கரத்திலே சூரியனையும் இடது கரத்திலே சந்திரனையும் கொண்டு வந்தாலும் சரி, இந்த மார்க்கத்தை, இந்த கொள்கையை நான் கொண்டு வந்திருக்கிற, நான் ஏற்றிருக்கிற கொள்கையை நான் விட்டு விடுவதற்கு, சமரசம் செய்வதற்கு நான் தயாரில்லை என்கிற பிரகடனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே சொன்னார்கள். அதனால்தான் மக்காவிலே கோடான கோடி மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். லட்சக்கணக்கான மக்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். காரணம், யாரு இவ்வளவு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருக்கிறார் என்று சொன்னால், இவர் கொண்டு வந்த கொள்கை என்ன, இவர் என்ன சொல்கிறார், அந்த குர்ஆனில் என்ன இருக்கிறது என்று படிக்க ஆரம்பிக்கிறார்கள், தேர ஆரம்பிக்கிறார்கள். இது ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்ப முதல் 10 ஆண்டுகள், முதல் ஒரு 8 ஆண்டுகள் கடுமையான கஷ்டங்கள். கொள்கையை சொல்லி அந்த புடிச்சு நிற்பதற்காக, மக்காவில் புடிச்சு நிக்கிறதுக்கு, அந்த மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு, மார்க்கெட் என்னது, வியாபாரம் இல்லை, கொள்கையை பிடித்து நிற்பதற்காக வேண்டி அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், அவ்வளவு போராட்டங்கள். இந்த போராட்டத்திற்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓப்பனாக சில நேரங்களிலே பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார்கள். ஒரு கட்டத்தில் முடியாது என்ற நிர்பந்தமான நிலை ஏற்படுகிற போதுதான் பக்கத்தில் இருக்கிற தாயிஃபுக்கு போறார்கள், அபிஷினியாவுக்கு போறார்கள். அதையெல்லாம் கடந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்கிறார்கள். சாதாரண தலைவர் இல்லை, மக்களை எல்லாம் தூங்க சொல்லிவிட்டு தூங்குகிற தலைவர் இல்லை. மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற இடத்துல எழுந்து வந்து மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்று கள நிலவரங்களை எடுத்து ரிப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அப்படி அதனால் அவர்களை நேசிக்கிறோம்.
முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் நேசிக்கிறோம் என்றால் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் எல்லாம் ஒரே போன்று இருந்தது. எதை சொன்னார்களோ அதை நடைமுறைப்படுத்தினார்கள்.